அனைவருக்கும் மாலை வணக்கம். 77வது குடியரசு தின விழாவையும் நம்முடைய நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி அவனுடைய நினைவு நாளையும் மகிழ்வோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த சமூக நீதி, அமைதி மற்றும் சட்ட நிபுணர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய மூத்த ஐயா அவர்கள், வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஏ ஜோசப் அவர்களே, கண்டிப்பாக ஒரு துணைவியார் இல்லாமல் அந்த குடும்பம் அல்லது எந்த கூட்டமைப்பும் சிறப்பாக இருக்க முடியாது என்பதற்கு ஒரு நல் உதாரணமாக இருந்து நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்று மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் அமலோற்பராணி அம்மா அவர்களே, இதோ இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற ப்ரொஃபசர் டாக்டர் பி ஜவஹர்லால் நேரு அவர்களே, ப்ரொஃபசர் டாக்டர் டி சம்பத் அவர்களே, டாக்டர் கே கமலா அவர்களே, டாக்டர் ஏசிஎன் அருணா அவர்களே, டாக்டர் வி கண்ணகி அவர்களே, மிஸ்டர் பி சக்திவேல் அவர்களே, டாக்டர் மணிகண்டன் அவர்களே, திரு தண்டபாணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு மிக சுருக்கமாக இந்த சமூக நீதி அமைதி என்கின்ற இந்த கூட்டமைப்பு எதற்கு தேவைப்படுகிறது, ஏன் அவ்வப்பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் இந்த கூட்டமைப்பை கூட்டி நாம் ஒன்று கூடி வந்து ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு நாம் சமூகத்தில் சென்று இந்த கூட்டமைப்பின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இந்த சட்ட உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், சுருக்கமாக நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த கூட்டமைப்பு ஏன் என்று உங்களுக்கு விளங்கும். வலியது வாழும், எளியது சாகும். இது யார் வகுத்த நீதி? இது அந்த காலத்திலிருந்து மனிதன் தொன்று தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே இயற்கையாக யார் பலசாலியோ அவன் சமூகத்தில் அவன் வைத்ததுதான் சட்டமாக இருக்கும். இயற்கையாக யார் நோஞ்சானாக இருப்பவன் என்று நாம் சமூகத்தில் குறிப்பிடுகின்றனோ அவனுடைய வார்த்தையும் எடுபடாது, அவனுடைய வாழ்வும் எடுபடாது. ஆங்கிலத்தில் அழகாக பழமொழி சொல்வார்கள், மைட் இஸ் ரைட், லைட் இஸ் ராங். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, இதற்கு விடை காண்பதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு. எதற்கு விடை காண்பதற்காக? வலியது வாழும், எளியது சாகும். இந்த எளியதை சாக விடக்கூடாது, அதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு. அப்படி என்றால் எதன் அடிப்படையில் இந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் இந்த சமூகத்தில் கொண்டு வர முடியும் என்றால், எங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறதோ அங்கே அமைதி வந்துவிடும். அதுதான். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? வலியதை நாம் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் எளியதை சாகடிக்க கூடாது. சாகடிப்பது என்பது உயிரை பிடித்து சாகடிப்பதல்ல, அவனுடைய உரிமைகளை சாகடிப்பது, அவனுடைய தேவைகளை சாகடிப்பது, அவனுடைய தன்மானத்தை சாகடிப்பது, அவனுடைய சுயமரியாதையை சாகடிப்பது. இதுதான் வலியது செய்கின்ற வேலை. ஆகவே இந்த சமூகத்தில் வலியதும் வாழ வேண்டும், எளியதும் வாழ வேண்டும். இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி அங்கே இருக்குமே என்றால் கண்டிப்பாக அங்கே அமைதி பிறந்துவிடும். அந்த அமைதிக்காகத்தானே நாம் எல்லாம் போராடுகிறோம். குடும்பமாக இருந்தாலும் ஒரே சண்டை சச்சரவுமாக இருந்தால் குடும்பத்திலே அமைதி இருக்கார். எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் சொல்வதுதான், ஆணின் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு சேருமோ யார்தான் அறிந்தது. நான் சொல்லல, இது ஒரு கவிஞர் பாட்டா பாடின பாட்டு தான். ஆணின் பாதி பெண்மை என்று ஆண்கள் உணர வேண்டும். இந்த வலியது வாழும் என்பது குடும்பத்திலும் ஆண்கள் எடுக்கின்ற அதிகப்படியான உரிமை பெண்களை அழுத்தும். குடும்பத்தில் ஆண்கள் வலியது வாழும், பெண்கள் எளியது சாகும். அப்படி என்றால் அவர்கள் உணர்வுகளை எல்லாம் சாகடித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களும் நம்மில் பாதி என்று கடவுள் சொல்லி இருக்கின்றார். அதனால்தான் ஆணின் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது. எந்த பாதி எங்கு சேருமோ யார்தான் சொல்லியது அப்படின்ட்டு சொல்ல பாடப்பட்டிருப்பனுடைய நோக்கம் என்ன? ஆணும் பெண்ணும் சமமானவர்கள். நீங்கள் ஆண்களுக்குரிய தோற்றத்தோடு இருக்கிறீர்கள், அவர்கள் பெண்களுக்குரிய தோற்றத்தோடு இருக்கின்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த உலகத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால்
ஒரு பெண் பெண்ணாகத்தான், பெண் என்கின்ற உருவத்தை தான் தாங்கியாக வேண்டும். ஒரு ஆண் ஆண் என்கின்ற உருவத்தை தான் தாங்கியாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் வாழையடி வாழையாக இந்த மனித இனம் வளர முடியும். அதற்காகத்தான் கடவுள் அப்படி படைத்தாரே தவிர அவர்களுக்கு அந்த சாஃப்ட் நேச்சரை கொடுத்திருப்பது எதற்காக? குழந்தையை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும். அதற்காகத்தான். மாறாக ஆண்களுக்கு அடங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது அவருடைய மென்மையை பெண்மையை நாம் தவறாக பயன்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக. இது உதாரணத்தை குறிப்பிடுகிறது. இதுதான் நாட்டிலும் நடக்கும். இதுதான் நாட்டிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிறைய இதை பற்றி என்னால் மணிக்கணக்காக பல உதாரணங்களை சொல்லி பேச முடியும். இருந்த போதிலும் இந்த ஒரு சிறிய விளக்கத்தோடு இந்த கூட்டமைப்பின் சார்பாக நம்முடைய வேர்ல்டு சிட்டிசன் டாக்டர் ஐயா அவர்களும், அவரோடு இணைந்து இந்த மேடையில் இருக்கின்றவர்களும், எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பங்கேற்பாளர்களும் அவர்களும் எல்லோரும் இணைந்து நீங்கள் இந்த பணியை சிறப்பாக இந்த சமூகத்தில், குறிப்பாக இந்த தமிழகம், ஆந்திரா பக்கத்தில் மற்ற மாநிலங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பணி சிறக்க வேண்டும். உங்களுடைய இந்த பணியின் வாயிலாக வலியதும் வாழ வேண்டும், எளியதும் வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.